வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு படம் பிண்டம்னு. இது தமிழில் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா சாய் கிரண் தைதா. எழுதுனதும் அவர் தான், கதை இயக்குனதும் அவர் தான். கூட டாக்கி ஆஸ்பான் அண்ட் கவி சித்தார்த்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நடிச்சது பார்த்திங்கன்னா நம்ம தமிழோட ஹீரோ ஸ்ரீகாந்த், ஈஸ்வரி ராவ் எக்ஸாசிஸ்டாக வருவாங்க. ஸ்ரீகாந்த் வந்து ஆண்டனின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீனிவாச அவசராலா லோக்நாத்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. குஷி ரவி மேரின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரவி வர்மா நாயுடம்மான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு கோஸ்ட்டாக வருவார் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன். அப்புறம் பேபி சைத்ரா, பேபி லேஷா, கமல்கிருஷ்ணான்ற நிறைய அந்த ஒரு ஃபாதராக ஃபஸ்ட் எடுத்து வருவார். ஒரு குழந்தைகிட்ட போய் இது பண்ணுறதுல மட்டும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னே ஒரு எக்ஸாசிஸ்ட் வந்து ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து அந்த அவங்க தாத்தாவோட ஆவியை பிரிக்கிறத ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவரோட அசிஸ்டண்ட், அந்த எக்ஸாசிஸ்ட் அந்த ஈஸ்வரி அம்மான்ற அவங்கக்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டு வந்து இருப்பார். அவர் வந்து சொல்லுவார், உங்கள்கிட்ட மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த பேயை பற்றி நடந்தது எதாவது இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் நடந்த ஒரு இதை சொல்லுவாங்க. 90ல் நடந்த மாதிரியான ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 90ல் நடந்த கதையை மாதிரி தான் படங்கள், சமீபத்த படங்களே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது என்னென்னு தெரில. பார்த்திங்கன்னா அந்த அண்ணம்மான்றவங்க வந்து அந்த எக்ஸாசிஸ்ட் வந்து அவங்க ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீகாந்த் ஃபேமிலி வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி. அது வந்து அவங்க ஒரு வீட்டுக்கு குடி போவாங்க, வீட்டை வாங்கின்னு வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் வீட்டில் என்னென்ன பேய் சம்பவங்கள் நடக்கிறதுன்றது தான் யூஸ்வலான கதை. இதில் ஒரு வித்தியாசன்ற இதுவே இல்லை. நம்மளுக்கு படம் பார்க்கும்போது கஞ்சூரிங் ஞாபகம், அனபல் ஞாபகம், இதே தான் மாறி மாறி வந்துருந்தது. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே எல்லாமே தெரியுது முன்னாடி, இதுதான் கதை, இதுதான் வர்றதுன்னு. இல்லை வித்தியாசமான சீனோ இல்லை பேய் சீனு, நம்ம பார்த்த எக்ஸாஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு சீனும் வந்துருந்தது. பயப்படுற எலிமெண்ட் எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கே தெரிஞ்சிடுச்சு இதுதான் கதை அப்படின்னு. இந்த எக்ஸாஸ்ட் வந்து இவங்க கிளியர் பண்ண போகிறாங்க. கன்ஜரிங்கில் வர மாதிரி 1, 2ல் வர மாதிரி இந்த பேயை வந்து கிளியர் பண்ண போகிறாங்க, அந்த குழந்தை பேயை அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த படத்தில் வந்து சொல்கிறதுக்குன்னு வேறு எதுவுமே இல்லை. ஸ்ரீகாந்தோட மனசாறுதலுக்கு வேறு எதுவும் இல்லை. ஈஸ்வரி ராவோட நிதானமான ஆக்டிங் கொஞ்சம் சாதாரணமாக அப்படி போச்சு. இந்த படம் சாதாரணமான படம் தான், ஒரு வாட்டி பார்க்கலாம். நன்றி.